உண்மையிலே இந்த மாடு யார் வாங்கினாலும் சரிங்க, அதிர்ஷ்டமான மாடு. ரொம்ப லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு. விலைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மையிலேயே சொல்கிறேன், கம்மியான விலைக்கு தாங்க. நான் வந்து முதல்லே வந்து சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு நான் அந்த மாட்டை வந்து இன்றைக்கி விற்பனைக்கு வந்து கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ஒட்டல் கட்டில், நல்ல தரமான வளர்ப்பில், நல்ல மேனியில் மாடு பார்த்தீங்கன்னா ஏறி படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒட்டமில் நல்ல மெத்த மாதிரி இருக்குதுங்க மாடு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா தகவலும் தெரிஞ்சுட்டு கூப்பிட்டு பேசுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாடு இருக்கக்கூடிய இடத்த வந்து சொல்லிடுறேன். என்னோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வியாபாரி பாலாஜிங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. என்னோட பெயர் மாட்டு வியாபாரி பாலாஜி. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க. எல்லா ஊர் வெயில் மழை எல்லா கிளைமேட்டும் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். தரமான மாடு, தரமான வளர்ப்பு இருக்குதுங்க. மாடு வந்து ஒரு வாரமாக தொடர்ந்து எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ கூட பாருங்கள், லைட்டாக தூறல் போட்டுகிட்டே இருக்குது. அதனால தான் மாடு வந்து வயிற்றுக்கு இல்லாத இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இந்த சைடு வந்து கொஞ்சம் பொசுக்குன்னு தெரியும், ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக லோடு பண்ணி நல்லா வெயில் டைமில் பார்க்கும்போது மாடு சும்மா வெயிட்டாக காட்டும். நல்லா உடம்புல இருக்குது மாடு. ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு. சுழி சுத்தம் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல சுழி இருக்குது, ராஜா சுழி. நெத்தியிலே இந்த இடத்துல மேலே கரெக்டாக ஒரே சுழி, ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சுழி எல்லாம் கரெக்டாக இருக்குது. 4 பல்லு தலைச்சம் ஏற்றுங்க. காம்பு வரிசை அருமையாக இருக்குது. நல்லா அவ்வளோ காம்பு இருக்குது. குணத்தில் தங்கம், சூப்பர் மாடு. நல்ல வெள்ளை கொம்பு. கிடேரி கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் 15லேருந்து 20 நாள் இன்னும் டைம் இருக்குதுங்க. முழுசாக இன்னும் 20 நாள் இன்னும் டைம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த தலைச்சயத்துலேயே நல்லா உடம்புல இருக்குது, நல்ல காம்பில் நல்ல மடிசெட்டில் இருக்குது. கண்ணு போட்டுச்சுன்னா 2 நேரமும் சேர்த்து 6, 5, 11 லிட்டருக்கு குறையாத கறக்குங்க. நம்ம வந்து பெருசாக வந்து ஒரு 13 வரும் 15 வரும்லாம் நம்ம வந்து சொல்லலை. இந்த கிடேரி இருக்கிற தரத்துக்கு இதோட குவாலிட்டிக்கு நம்ம ஒரு 11 லிட்டர் குறைஞ்சபட்ச கறவை தான் சொல்கிறோம். நாட்டுக்கான விற்பனை விலையை வந்து சொல்லிடுறேங்க. வெறும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க. 48,500 மட்டும்தான் விலையை சொல்கிறோம். இந்த விலைக்கு இந்த மாடு எங்கேயுமே வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது. 55,000 கண்டிப்பாக விலை சொல்லுவாங்க. ஒரு 13 லிட்டர் 15 லிட்டர் பால் சொல்லுவாங்க. நான் எதுவுமே அந்தளவுக்கு சொல்லலை. 48,500 மட்டும் தான் சொல்லிருக்கிறேன். அதில் ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். மாடு பிடிச்சிருந்தா கூப்பிடுங்க. குணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான குணன்றதை பாருங்கள். கைத்தெல்லாம் நான் விட்டுறேன். மாட்டோட குணத்தை பாருங்கள், கை வச்சு காட்டுறேன் எவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குன்றதையும் பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து தலைச்ச மாடு வாங்குறமே, குணம் எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி கூட வந்து பயப்படுவாங்க. அருமையான குணங்க. ஒரு அடி கூட அண்ணாண்டம் தான் நகராது, பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சாதுவாக இருக்குன்றதை பாருங்கள். பின்னாடி காம்பு வரிசை பாருங்கள். இந்த மாட்டுக்கு இந்த அரை வரைக்கும் மடி வரும். நீங்கள் வாங்கிட்டு போனாலும் 20 நாள் கழித்து கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். சூப்பராக வந்து மடி பண்ணி கண்ணு போடுங்க. நல்ல காம்புலம் பாருங்கள், பின்னாடி பாருங்கள் அப்படியே காம்புலம் எவ்வளோ தரமான காம்பு பாருங்கள். நடந்து வந்தால் மாடு அப்படி சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. நல்ல உடம்புல இருக்கு மாடு. அதே போல் மாடு வந்து மேய்ச்சல் எப்படி இருக்குமோ என்னமோ இந்த அளவுக்கு உடம்புல இருக்குது. மேய்மா இல்லை சொகுசு பண்ணுமோன்னு கூட நினைக்கலாம். மேய்ச்சல் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ தரமாக மேயுதுன்றதை. தரமான மாடு. 48,500க்கு இத்த சோட்டு கிடேரி 4 புல்லு கிடேரி யாருமே தர மாட்டாங்க. உண்மையிலே விலைக்கு கம்மியான மாடு. கூப்பிட்டு பேசுங்க, அனுசரித்து பண்ணிக்கலாம். மாடு லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ என்னமான்னு கூட ஒரு சிலர் யோசனை பண்ணலாங்க. அதையும் பாருங்கள், நாங்கள் கை வச்சே காமிக்கிறோம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. இந்த மாடே வயசானவங்ககிட்ட இருந்த மாடு. அதனால தான் ஒரு மாடு அதனால் இவ்வளோ தரமாக வளர்த்தி வச்சுருந்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ குணம், எவ்வளோ காம்பு வரிசை, இப்படி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத பாருங்கள். 4 காம்பும் அப்படியே அச்சு மாதிரி இருக்குங்க. மாடு நடையில் பாருங்கள், பின்புறம் பாருங்கள் மடி எப்படின்னு. லட்சுமி கடாட்சமான மாடுங்க. நம்ம கட்டுத்தரையில் ஒன்று இருந்தாலும் நல்லா நச்சுன்னு இருக்கும் மாடு.